ஓகே சார். அடுத்து ஒரு கேள்வி, முக்கியமான கேள்வி. சுரேஷ் சார் வந்து பிராமணர் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்துல நீங்க வந்து கவுன்சிலரா இருந்திருக்கீங்க. பிராமணர் எதிர்ப்பு கொள்கையை தான் கலைஞர் கொண்டு வந்தாரு. அது திராவிட முன்னேற்ற கழகத்துல உங்களுக்கு எப்படி கவுன்சில் சீட்டு கிடைச்சது? நான் வந்து அவர் டிஎம்கே என்னைக்குமே வந்து பிராமணனை ஒழிக்கணும்னு நினைச்சது கிடையாது. பிராமணிகத்தை தான் ஒழிக்கணும். பிராமணி அந்த கொள்கை தான் ஒழிக்கணும்னாங்க. ஓஹோ. கோயிலுக்குள்ள வரக்கூடாது, தீண்டக்கூடாது, அந்த மாதிரி சொல்லக்கூடிய அந்த இதை தான் வந்து எதிர்த்தாங்களே தவிர எல்லாரையும் ஒரே ஜீவனா நினைக்கூடியதான் திமுகன்றது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது தெரியும் சார். அந்த ரீதியில தான் நீங்க அதுல இணைஞ்சு அந்த கொள்கையை தான் நான் பிடிச்சிட்டு உள்ளுக்குள்ள வந்தேன். என்னுடைய கேள்வி அதுதான். என்னுடைய தாத்தாவும் என்னுடைய அப்பாவும் திமுகல உறுப்பினரா இருந்தவங்க. என்னுடைய அப்பா வந்து சுதந்திர போராட்டத்துக்கு தாத்தாவே திமுக உறுப்பினரா? தாத்தாவே திமுக. அவசியமா இல்ல. அது அவங்க அன்னைக்கே வந்து இவ்வளவு எதிர்ப்புகள் இருக்கும்போது கூட தாத்தா காலத்துல அக்ரகாரத்துல நுழையக்கூடாதுன்னு அக்ரகாரத்துல இருந்த இந்த தாத்தா திமுக எப்படி பயணிச்சு? அவர் திமுகவுடைய கொள்கைகள் பிடிச்சது, அண்ணாவுடைய கொள்கைகள் பிடிச்சது, பெரியாருடைய கொள்கைகள் பிடிச்சது. முக்கியமா பிராமண கொள்கைக்கு எதிரானவங்க நீங்க. எதிரான பிராமணிகத்துக்கு எதிரான, பிராமணத்துக்கு எதிரான அந்த மாதிரி அவருடைய நடவடிக்கைகளுக்கு எதிர்த்தவங்களுக்காக திமுக வந்து என்னைக்குமே எங்களுக்கு எதிரி கிடையாது. நீங்க வந்து ஒரு மனிதனாக வாழக்கூடிய ஒரு குடும்பம், அப்படிதான் சொல்லுவாங்க. சமூக நீதி பேசுறீங்களா நீங்க? சுதந்திர போராட்டத்துக்கு எந்த ஒரு பிராமணரும் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா மோடி ஆட்சிக்கு வந்தோம்னா பிராமணர்கள்லாம் திருத்தமா வந்து எங்களை ஒண்ணும் செய்ய முடியாது, நாங்க மோடி அப்படி இப்படின்றாங்க. ஆனா உங்க தாத்தா அக்ரகாரத்துல வந்து யாரும் நுழையக்கூடாது, தாழ்த்தப்பட்டு வரக்கூடாது, நீ வரக்கூடாதுன்னு சொல்ற காலத்திலேயே உங்க தாத்தா திராவிட கொள்கை இருக்காருன்னா அப்ப நீங்க உண்மையிலேயே ஒரு பெரிய பாராட்ட. சுதேசின்னு சொல்லி ஒரு கட்சியும், ஆமா, சுதேசி இயக்கம் அதான் இருந்தது. அந்த இயக்கம் படிச்சிருக்கேன், வரலாறு. தாத்தா இருந்தது. அதுக்கப்புறம் அதே கொள்கையில எங்க அப்பா இருந்தார் சுதேசி இயக்கத்துல. அதுக்கு பிறகு திமுக வந்து உருவாகி வரும்போது, அண்ணாவோட பெரியாரோட வரும்போது திமுக தன்னை இணைச்சிக்கிட்டு வருது. அந்த பாரம்பரிய ரத்தம் எனக்கு விடாம இன்னைக்கு இருக்கிற நான் வந்து எனக்குன்னு எதுவும் வேணும்னு சொல்லி இதனால வரைக்கும் நான் திமுக கேட்கல. கேட்டா வந்து திமுக மறுக்க போறது இல்லை. அந்த மாதிரி வந்து உழைச்சவங்களை என்னைக்கும் மறந்த கட்சி கிடையாது. ஓஹோ, மறந்த கட்சி கிடையாது. திமுக வந்து பாப்பனர்களை எதிர்க்கல, பாப்பனருடைய கொள்கையை எதிர்க்கிறாங்க. அப்படி இருந்தா பாப்பனர்களும் மனிதர்கள் தான் சொல்றாரா? மனிதர்கள் தான், அவங்களும் மனிதர்கள் தான். ஆனா அவங்க கொள்கை வந்து தப்பான அதைத்தான் அவர் சொல்றாரு. அததான் கொள்கையை ஏத்துக்கிட்டு எந்த பிராமணர் வந்தாலும், இப்ப மோடி வந்தாலும் திமுக ஏத்துக்கணும், எதிர்த்து நிக்கும், நிறுத்தி நிக்கும். திமுகவுக்கு தான் நிறுத்தி நிக்கும். திமுக அவங்க என்னதான் இன்னைக்கு வந்து இந்து மதங்கள் எனக்கு சொந்தம்னு அவர் சொன்னா கூட அது வந்து மதியிழந்து போறவங்க பின்னாடி போவாங்க. ஓகே சார். திமுக கொள்கையோட இருக்கிறவங்க எவனுமே போக மாட்டான். ஓட்டு இங்கதான் போடுவான், இங்கதான் நிற்போம். 200 சீட்டு வரும் இன்னைக்கு சொல்றேன். அப்படியா? ஆமா, 200 சீட்டு வரும். திமுக மீது அசைக்க முடியாத நம்பிக்கை. என்ன 100 கூறு போட்டு எடுத்தா 100 ஓட்டு டிஎம்கேக்கு போடும்போது வரும், மாத்தி போடாது. ஏன்னா கொள்கை ரீதியா கூட்டணி அமைச்சிட்டோம்னு கையை தூக்கிட்டு இப்ப மோடி எல்லாரும் இந்த மீட்டிங்ல நிக்கிறாங்களா சார்? அது எப்படி நீங்க வந்து திமுக செய்கின்ற? அவர் வந்து இந்துக்களை வந்து ஒரு கருவியா பயன்படுத்துறது. ஓகே. அன்னைக்கு வந்து அந்த மசூதி இடிக்க போகும்போது என்ன கூப்பிட்டு போறாரு? இந்துக்களை கூப்பிட்டு போறாரு. வாங்க ராமர் கோயில் அடிக்கலாம்னு கூப்பிட்டு போறீங்க, மசூதி அடிக்கலாம்னு கூப்பிட்டு போறாரு. எல்லாரும் அவர் என்ன தந்திரத்தை கத்து கொடுத்தாரு? இந்துக்களுக்கு தெரியாத ஒரு தந்திரத்தை கத்து கொடுத்தாரு. கொடியில வந்து கடபாரியை குத்திக்கிட்டு வாடினாரு. ஓஹோ, அங்க இடிக்கிறது வாட்டமா இருக்கும். கொடி அஞ்சி போகும்போது அங்க போய் கொடி அவுத்து போட்டு கடபாரி போட்டு இடிக்காது. ஓ, அதுதான் இப்ப சீமான் வந்து திராவிட அப்படிதான் போனது. சீமான் சொல்றது திராவிட கடப்பாறை, அதைத்தான் சொல்றாரா? கொடியோட கொண்டு கடப்பாறையோட இடிக்கிறான்னு சொல்றாரு. அவர் நம்ம இந்துக்கள் கிடையாது. இந்துக்கள் போறது திமுக கிடையாது. திமுக கொள்கைவாதி எதையும் வந்து அழிக்கிறதுக்கு போனது பிராமண கடப்பாறை. இது வரைக்கும் திமுக ஏதாவது ஒண்ணு அழிச்சதுன்னு எனக்கு தெரிஞ்சு பிராமணர்களை நீங்க தப்பா எடுக்காதீங்க. பிராமணர்கள் வந்து எங்கேயும் இறங்கி ஒரு போராட்டம் பண்ண மாட்டாங்க, ஒரு இடத்துல போய் பேச மாட்டாங்க, யாரையும் எதிர்த்து பேச மாட்டாங்க. அப்படி இருந்தும் அவங்க எல்லா காரியத்தையும் சாதிச்சுக்கிறாங்க. ஆனா இப்ப எனக்கு என்னன்னா வன்முறையை கையில் எடுக்கிறது மாதிரி பிராமணர்கள் பண்றாங்க. அது என்னது பிராமண கடப்பாறைன்னா எனக்கு என்ன சார் கொஞ்சம் சொல்லுங்க. பிராமண கடப்பாறை வைத்து இடிப்பேன் என்று சீமான் சொல்கிறாரு. இவன் சொல்றது தப்பான அர்த்தம். அவன் என்னைக்குமே தப்பா புரிஞ்சுக்கிற தப்பானவன் தான். சரி, அதனால அவன் பேசுறான். ஆனா ஆடாகூடான்னு பேசக்கூடாது. நீங்க அவர் ஒரு மரியாதைக்குரிய தப்பானவர், ஒரு கட்சி தலைவர் தப்பானவர், மரியாதைக்குரிய தப்பானவர் அப்படி சீமான் அவர்கள். சரி, சீமான் மாதிரி அன்னைக்கு பேசுறாரு இன்னைக்கு. தவிர அன்னைக்கு கடவாரை ஏந்தி போய் சொல்லி வர சொல்றது அந்த ஆரம்பத்தை இயக்கத்தை
எப்படி கூப்பிட்டாங்கன்னா கொடியில வந்து கடபாரையை குத்திக்கிட்டு வாங்க அப்படின்னு. அங்க வந்து கொடியை உருகினா கடபாரம் இருக்கணும், குத்தி உடைக்கடா மசூதியானா. என்னைக்குமே திமுக வந்து அழிவுக்காக எந்த காரியத்தையும் செஞ்சதுன்னு இதில் ஒரே ஒரு ஹிஸ்டரி எடுத்து கொடுங்க. உண்மையிலே ஒரு பிராமணர் வந்து திராவிட கொள்கை பேசக்கூடிய ஒரு நபர்னா அது நான் உங்களை தான் பார்த்தேன். இல்ல திமுகல வந்து நிறைய டிஎம்கே நபர்கள் இருக்காங்க, இல்லாம பிராமின் இருக்காங்க, இல்லாம இல்ல டிஎம்கேல. அவங்கெல்லாம் வந்து தன்னை வெளிப்படுத்திக்க விரும்பல. நான் இன்னைக்கு கூட வந்து எனக்கு ஒரு பதவி வேணும், ஏதோ ஒரு அந்தஸ்து வேணும்னு போய் கேட்டாங்க, நான் கட்சிக்காக உழைச்சுன்ற கேட்க முடியும், நான் ஒரு உறுப்பினராக இருந்தேன்ற கேட்க முடியும். எனக்கு அந்த அவசியம் இல்லை, அது இன்னொருத்தர் கிடைக்கட்டும். அது இப்போ இது டிஎம்கே வந்து இந்த இந்துக்களையோ இல்லை ஐயர்களையோ வெறுக்கணும்னு நினைச்சிருந்தாக்கா அதுக்கு ஒரு துறை அமைச்சு அந்த துறைக்கு சேகர் பாபு நியமிச்சு மாண்புமிகு சேகர் பாபு அவர்கள் எத்தனை கோயில்ல எத்தனை கும்பாபிஷேகங்கள் எவ்வளவு பண்ணிருக்கிறாரு, எவ்வளவு பிராமின் சந்தை கலந்துகிட்டு இருக்காங்க, அவ்வளவு விரோதிக்கலாம். கோயில்களுடைய பூசாரின்னு நீங்க, ஆனா கொள்கையை நிறைவேற்றுறது வந்து திமுக ரீதியா தப்பு. கொள்கையை நிறைவேற்றுறதே திமுக தானே. ஆமா, அப்போ நீங்க வந்து அதை எதிர்த்து நிக்க கூடாது. ஆனா நீங்க வந்து உண்மையிலே ஒரு பிராமணர் வந்து அந்த உண்மையை வெளியே கொண்டு வரீங்க. உண்மையிலே அதாவது என்ன தொடாத இருக்காதுன்ற காலம் அந்த காலம். அந்த காலத்துல வந்து ஆதி திராவிடர்கள் வந்து மூக்கு வழிஞ்சுக்கிட்டு கண்ணுல வழிஞ்சுக்கிட்டு கிளீன் பண்ண தெரியாம இருந்த காலத்துல வந்து தொடாதன்னு சொல்லியிருப்போம். ஆனா இன்னைக்கு காலகட்டத்துல வந்து ஒரு ஐயரை விட ரொம்ப சுத்தமா போக முடியாது ஆதி திராவிடம். அப்படியா? அவ்வளவு சுத்தமா வந்து வெளியில அவங்களுடைய இதுல வந்து நிக்கிறாங்க. அந்த மாதிரி பணிகள் செய்யும் போது அவங்க தொடாதுன்னு சொல்றதுக்கு எவனுக்கு அதிகாரம் இருக்கு? படிச்சு இன்னைக்கு மேல வந்துட்டாங்க சார், உங்களை விட படிச்சு பெரிய அதிகாரத்துக்கு வந்துட்டாங்க இன்னைக்கு. ஆனாலும் இந்த இடஒதுக்கீடுங்கிற ஒரு பேர்ல வந்து அவங்களை இன்னும் நீங்க நசுக்க பாக்குறீங்க. எந்த விதத்துல அது வந்து நாங்க இதை வந்து பிராமண கொள்கையில இருக்கா? பிராமண கொள்கையில எதையுமே வந்து தொடாத போகாத தீண்டாதன்னு சொல்லக்கூடியது என்னைக்குமே கிடையாது. அந்த மாதிரி கொள்கையை கொண்டு வந்து தப்புன்னு தான் திமுக எதிர்த்து தவிர திமுகல இருந்து பிராமின் மொத்த பேருமே வந்து பாப்பானையும் பாம்பையும் ஒன்னா பார்த்தா பாம்பு அடி, பாப்பான் அடிக்காத, பாப்பான் அடி பாம்பை விட்டுட்டு சொன்ன காலம் வேற. யார் சொன்னது? அது பெரியார் சொன்னாருன்றாங்க. பெரியார் சொன்னது உங்களுக்கு தெரியுது. ஆனா அதாவது பாம்பு படையெடுத்து வந்தாலும் பாப்பா கூட வந்தாலும் பாம்பு படையெடுத்த பாம்பை விட்டுட்டு பாப்பான அடி பெரியார் சொல்றாரு. ஏன் சொல்றாங்கன்னாக்கா பாம்பு வந்து விஷத்தன்மை உடையது. அதை பார்ப்பனா வந்து அன்னைக்கு விஷத்தன்மையோட இருந்திருக்கு. அதை விட பாம்பை விட முகமான விஷத்தன்மையா இருந்திருக்கான்றதான் அதை அழிக்கணும்னு சொன்னாங்களே தவிர அவ்வளவு விஷமான அந்த மாதிரி அந்த நாள்ல இருந்துட்டாங்க. பிராமணர்கள் அவ்வளவு விஷமா மாமியார் மருமகள் கொடுமையில மாமியார் கொடுமைப்பட்டாங்கன்னு சொன்னாலும் மருமக வந்து தினம் மாமியார் ஆகும்போது கொடுமை பண்ணலாமா? அந்த சித்தத்துக்கு எடுத்துக்கல. அன்னைக்கு இருந்தவங்க சரியில்லை, அதனால இன்னைக்கு இருக்கவங்கள எல்லாத்தையும் கூடாது. இன்னைக்கு அது சமத்துவமா தான் எடுத்துக்கணும். இன்னைக்கு சிம்ம சுப்பனமா விளங்குறது பெரியார். கரெக்டா இல்லையா? அது கரெக்ட். அவர் செத்து எத்தனையோ வருஷம் ஆச்சு. ஆனால அவரு பேரளவுல இன்னைக்கு எல்லாரையும் வச்சு செய்யறாருன்னா இன்னைக்கு பார்த்து பயப்பட ஒரே குறிப்பு யாருன்னா பெரியாரை பார்த்துதான். பெரியார் நாங்கெல்லாம் பெரியார் கொள்கையை படிச்சு அந்த சமத்துவ கல்வியில படிச்சு வந்தவங்க சமத்துவம் இருக்குன்னா அது பெரியாருடைய மண்ணில் இருந்ததுனால டாக்டர் அண்ணாவை நான் அதிகமா படிச்சிருக்கேன், டாக்டர் கலைஞரை நிறைய படிச்சிருக்கேன். அவர் இந்த பெரியாருடைய சிஷியனா இருந்து இன்னைக்கு பெரிய விஷயங்களை செஞ்சுட்டு அவர் மறந்துட்டாரு. இன்னைக்கு அவருடைய பிள்ளை வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்னைக்கு நிறைய விஷயங்களை நல்லது செஞ்சுட்டு இருக்காரு. அவருக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லை, ஆனா மக்கள் எல்லோரும் சமம் என்று சொல்கிறார் முதலமைச்சர். இவ்வளவு நேரம் நீங்க பொறுப்போட இல்ல ஒரே ஒரு கருத்து சொல்ல ஆசைப்படுறேன். நான் திமுக வந்து 5 வருஷம் பதவிகள் இருந்தேன். மாணவர் அணியில இருக்கும் போதும் மாணவர் செக்ரட்டரியா இருந்தேன் கிறிஸ்டின் காலேஜ்ல. அதுக்கு பிறகு கிறிஸ்டின் காலேஜ்ல மாணவர் அணி தலைவரா நீங்க பிராமணர் ஆச்சு, எப்படி அங்க போயிருந்தீங்க? அங்க சீட்டு கிடைக்குமா? அப்போ வந்து கொள்கை ரீதியா இருக்கணும். அப்ப நான் கேட்கிற ஒரு இன்னொரு கொஸ்டின், கிறிஸ்டின் காலேஜ்ல ஒரு பிராமணருக்கு மாணவர் தலைவர் கொடுக்குறாங்களே, அதே மாதிரி இந்து காலேஜ்ல ஒரு மாணவனுக்கு கிறிஸ்டின் மாணவனுக்கு கொடுத்துருக்காங்களா? அது கேட்கல. அப்ப உங்களுடைய வன்மைத்தன்மை இருக்குதான்னு அர்த்தம். வன்மைத்தன்மைன்றது என்னைக்கும் போயிடுச்சு சார். ஆனா இன்னைக்கு அதை வந்து மனசுல வச்சுக்கிட்டு பேசுறவங்கதான் நிறைய பேர் இருக்காங்க சார். கிறிஸ்டின் காலேஜ்ல வந்து இந்து மத வந்து சரி பண்ணி ஒரு மாணவர் தலைவரா இந்து காலேஜ் நடத்துறீங்க, இந்து மதத்தை வச்சு நடத்துறீங்க. இங்கதான் அதே கிறிஸ்டினுக்கோ ஒரு முஸ்லீமுக்கோ ஏன் மாணவர்கள் கொடுக்க மாட்டீங்க? இல்ல கொடுக்காம இல்ல. இன்னைக்கு இதே கிறிஸ்டின் காலேஜ் இது இருக்குது, இங்க லயோலா காலேஜ் இருக்கு, கிறிஸ்தவ கல்லூரி தான். என் மகளுக்கு சீட்டு கேட்டு போனேன். சீட்டு கேட்டு போகும்போது அவளுடைய பேர் வந்து ஷாலினி, கிறிஸ்டின் நினைச்சுக்கிட்டாங்க. சுரேஷ் பாபு கிறிஸ்டின் நினைச்சுக்கிட்டாங்க. கடைசியில எல்லாத்துலயும் மெரிட்ல செலக்ட் ஆகி வந்தான். சீட்டு கொடுக்குற நேரத்துல போய் சேர்மன் பார்க்க போறோம்.
அவர் பாதிரியாரு பார்க்க போகும்போது அவர் என்ன சொல்றாரு, முதல்ல உன் பேர் நான் சாலினி டிக்கெட் அடிச்சாரு, ஃபாதர் பேர் சொல்லி டிக்கெட் அடிச்சாரு. என்ன மதம்னு கேட்கும்போது ஐயர் சொன்ன உடனே போட்டு ஓட்டிட்டார், போக மாட்டார், வெளியே போக சொல்லிட்டாரு. அதனால அது வந்து கொள்கை ரீதியா அவங்க இருக்கக்கூடியது, அவங்க மேல இருக்கவங்க பயந்துட்டு செய்யக்கூடியதுதான் அந்த காரணமே தவிர உங்களுக்கு சீட்டு கிடைக்கல. காரணங்க கிடைக்கலையே, வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. என் டாக்டர் கேட்ட ஒரே கேள்வி அதுதான், நீங்க வந்து திராவிட கொள்கையை கையில வச்சிருக்கீங்க, நீங்க வந்து கிடைக்கலன்னு சொன்னா எப்படி சார்? அவங்க வருத்தத்துக்கு நான் காரணம் தமிழ்நாட்டுல இன்னைக்கு வந்து நீங்க வந்து இந்துக்களுக்கு அது என்ன சொல்றாங்க, இடஒதுக்கீடுல உள்ள பார்த்திருக்காங்க. அதுதான் உங்களுடைய பிரித்தாளும் கொள்கையே. இந்த பிராமணத்துல பிரித்தாளும் கொள்கை இருக்கு. இன்னும் அதை காழ்ப்புழைச்சு பாக்குற திமுக காரங்க எங்கேயோ இருக்காங்க, அவங்கள பயன்படுத்தி தான் இவங்க பேசுறாங்க. தமிழ்நாட்டுல நீங்க வந்து சமூக நீதி சமநீதி தமிழ்நாட்டுல மட்டும்தான் கிடைக்கும், வேற எந்த நாட்டிலும் கிடைக்காது, எந்த மாநிலம். அது மாதிரி கேரளா மாநிலத்துல உண்மையிலே சமூக நீதி சமநீதி பேசுறாங்க. ஆந்திராவில கூட இப்ப சால்ரா அடிச்சிட்டாங்க, கர்நாடகாவில கூட சால்ரா அடிச்சிட்டாங்க. ஆனா தமிழ்நாடு வைக்கம் வீரன் பேர் வாங்கினது கேரளாவில தான் பெரியார். ஸோ அந்த மண்ணும் பெரியாரை மதிக்கக்கூடிய ஒரு மண். தமிழ்நாட்டுல பிறந்ததுனால தமிழர் ஒரு பெரிய மதிப்போடு பெரியார் வாழ்றாரு. அதனால தமிழ்நாட்டுல வந்து இந்த இந்து மத கலாச்சாரம், இந்த மத கலாச்சாரம் எல்லாம் இங்க செல்லாது. ஆனா இன்னும் ஒரு பதவியில் இருக்கவங்க இருக்காங்க. இப்ப இந்த இந்த லயோலா காலேஜ்ல சீட்டு கிடைக்காத போது என் டாக்டர் என்ன கேட்டாங்க, சூர்யா வந்து இதே காலேஜ்ல படிச்சார், அவர் செட்டியார். எந்த சூர்யா? ஆக்டர் சூர்யா, சிவகுமார் பையன். அவருக்கு எப்படி சீட்டு கொடுத்தீங்க, அத மாதிரி எனக்கு ஒரு சீட்டு கொடுத்துட்டு போங்க கேட்டீங்க. நான் மெரிட்ல தானே செலக்ட் ஆனேன். இல்ல உங்களால முடிஞ்சால், உங்களுக்கு அந்த அளவு ஞானம் இருந்தால் என்ன டிஸ்குவாலிஃபை பண்ணுங்க, இன்னும் கேள்வி கேளுங்க, என்னன்னு தெருவு கேளுங்க, என்ன டிஸ்குவாலிஃபை பண்ணுங்க, சந்தோஷமா நான் வெளியே போறேன். அம்மா நீ அறிவாளி பொண்ணு, உன்னை நான் இழக்கிறது நான் வருத்தப்படுறேன். ஆனா அந்த காலேஜ்ல என்னுடைய மேல இருக்கவங்களுக்கு நான் பதில் சொல்லணும், மன்னிச்சிருங்கன்னு கையெழுத்து. அந்த மதம் அவங்கள அடிக்குது. இவ்வளவு நேரம் வந்து மதத்துக்கு ஒரே ஒரு கருத்து, 5 வருஷம் நான் வந்து திமுக பதவியில இருந்து 28 முறை சிறைக்கு போயிருக்கேன். பதவியில இருந்து எதுக்காக? தற்காப்புனா அதாவது இந்த பிரிவென்ட் அரெஸ்ட் போடுறாங்க இல்லையா, அந்த பிரிவென்ட் அரெஸ்ட்ல 28 முறை போயிருக்கேன். ஏன்னா ஆட்சியில் இருந்தது ஏடிஎம்கே. நாங்க எல்லா போராட்டம் பண்ணுவோம் டிஎம்கே. அதிமுக ஆட்சியில இருக்கும் போது எதிர்கட்சியில நீங்க கவுன்சிலர், எதிர்கட்சி கவுன்சிலர் செயல்பட விடாம உங்க மீது வழக்கம். அதையும் சமாளிச்ச நாள்லயும் நாங்க 28 போனோம். திராவிட முன்னேற்ற கழகம் உங்களை காப்பாத்திருச்சு. ஒரு பிராமணரா விடாது. என்னுடைய 28 தானே போனேன். டிஎம்கே கட்சியில இருந்தவங்க எல்லாரும் போனோம் அந்த இடத்துல. ஒரே ஒரு ஆள் தான் ஏடிஎம்கேல ஜெயிச்சு வந்துவேன். அவ எங்களை வந்து வழி அனுப்பி வைப்போம். இவ்வளவு நேரம் அருமையா வந்து உங்களுடைய நேரத்தை செலவழித்து நல்ல ஒரு பதிவை சொல்லியிருக்கீங்க. இது வந்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி. ஐயராக இருந்தாலும் ஐயங்காராக இருந்தாலும் மனசாட்சி உள்ளவனாக இருக்குன்றது தான் உங்களுடைய நோக்கமாக இருக்கு. உங்களுடைய செயலுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சார். வணக்கம்மா. அடுத்து உங்ககிட்ட ஒரு கேள்வி. சுரேஷ் சார் அருமையாக வந்து இந்த பிராமணர்களாக இருந்தாலும் அவர் வந்து சமூக நீதி பேசினார், நல்ல ஒரு விஷயங்கள். அது வந்து மனசார பெரிய பெருமைக்கு இருக்கிறது. அதே மாதிரி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். ஏன்னா நீங்கள் வந்து சமத்துவம் சமூக நீதி பேசுகிறப்ப நிச்சயமாக உங்ககிட்ட ஒரு பெரிய விஷயம் இருக்கும். சமீபத்தில் இப்போ இந்த 2026 பொங்கல் விழா நடந்தது. அந்த பொங்கல் விழாவில் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு சாமி ஊர்வலம் நடக்குது. அந்த சாமி ஊர்வலத்தில் ஆதிக்க சாதிகள் வந்து ஒரு திருவள்ளியாக சாமியை கொண்டு போகிறாங்க. அப்போ 7 கிராமத்தை சார்ந்த மக்கள் வந்து அந்த ஆதி திராவிட மக்கள் சொல்லுவாங்க இல்லையா, அந்த பேரை சொல்லக்கூட எனக்கு வந்து வருத்தமா இருக்கும். அப்படி சொல்லவே கூடாது. எல்லா இடஒதுக்கீடும் எல்லா சமுதாயத்துக்கும் இருக்கு, இருந்தாலும் இவங்களை இப்படி சொல்லி அழைக்கிறாங்க. ஆனா அந்த கிராமத்துக்குள்ள போனா இந்த சாமிகள்லாம் வந்து தீட்டுப்பட்டுரும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐயர் சொன்னதா சொல்லி நிறுத்திடுறாங்க. ஆனாலும் இவங்க போலீஸ்க்கு போறாங்க. போலீஸ்ல வந்து உடனே வந்து தகவல் மேலிடத்துக்கு போகுது முதலமைச்சர் வந்து உடனே நடவடிக்கை. அந்த நடவடிக்கை பற்றி நீங்க என்ன? அதாவதுங்க, மீண்டும் மீண்டும் வந்து இதே மாதிரி வந்து மேல் ஜாதி கீழ் ஜாதி பழங்குடியினர் இந்த மாதிரியெல்லாம் வந்து ஒரு கோயில் வந்து கடவுள் வந்து ஒரு பொதுவான ஒரு கடவுளை எல்லாரும் கும்பிடக்கூடிய ஒரு கடவுளை, இதில் வந்து ஒரு ஊனமுற்றவரும் வந்து கும்பிடுவான், வந்து பிச்சைக்காரனும் கும்பிடுவான், கோட்டீஸ்வரனும் கும்பிடுவான், நடுத்தர குடும்பம் கும்பிடுவாங்க. எல்லாமே கடவுள் வந்து பொது, எல்லாருக்கும் பொது. அது என்ன, ஆதி திராவிடர்களுக்கு தனி, திராவிடர்களுக்கு தனி, பிராமணர்களுக்கு தனி, இந்த மாதிரி சொல்றவன அந்த பயிரை வச்சிருக்கணும். எனக்கு தெரிஞ்சு இல்ல இப்போ ஒரு பிரச்சனைன்னு வரும்போது, இப்ப நானா இருந்தா அந்த இடத்துல ஐயரை உதச்சி சாவியை வாங்கி
எல்லாரையும் உள்ள விட்டு இல்ல, அந்த மாதிரி அது- சொல்றது, அது- அந்த ஐயருக்கு என்ன அதை அதிகாரம் இருக்கு? வந்து அரசு அருமையா கையாண்டாங்க திமுக அரசு அரசு. வந்து சிறப்பா கையாண்டாங்க. ஆமா, அதுல வந்து மக்கள் போலீஸ் போய் டிஎஸ்பி போயிட்டு 7 தெருவுகளையும் சாமியை கொண்டு போயிட்டாங்க. ஆமா அது கொண்டா அது வந்து அது திமுக அரசு மட்டும் தான் பண்ண முடியும். அது ஒரு அது வந்து விஷயம். ஒரு பெரிய வெற்றி. ஆனா ஆமா. இந்து மதம்னு சொல்லிக்கிற சில குரூப்புகள்லாம் இருக்காங்க இல்லையா, ஆமா இவங்க வந்து இதை முன்னிறுத்தி இந்த சாமியை எடுத்துட்டு போகணும். அதாவது இந்து மதம்னு சொன்னா எல்லாரும் தானே, ஆமா ஆதோட மக்கள் அதுல தானே. ஆனா அவங்களுக்கான விஷயத்தை கொண்டு அதுதான் வரும்போது சொல்றேன் சார். இந்து அதுதான். மதம் உள்ள வந்து சேரல. ஆனா எது சாமி இல்லைன்னு சொல்ற திமுக அரசு இந்த மக்களுக்கான சிலையை கொண்டு போய் உள்ள கொண்டு அந்த வராங்க. நேரத்துல வந்து அவங்க எந்த ஒரு கொள்கையும் பார்க்கல, பெரியார் கொள்கையை பார்க்கல. நம்ம மக்கள் சந்தோஷமா இன்னைக்கு சாமியை பார்க்கணுமா, அந்த கொண்டாடணும். மக்களுக்கு செய்யணும், அவ்வளவுதான் கொள்கையாத வந்து செஞ்சாங்க. அந்த நல்லதுதான் செஞ்சாங்களே தவிர, ஏன்னா வந்து நாங்க பெரியார் கொள்கை, நாங்க பெரியாரிஸ்ட், நாங்க வந்து கோயிலுக்குள்ள வந்து நாங்க அதெல்லாம் பத்தி நம்ம கவலை கிடையாது அப்படியெல்லாம் நினைக்கல. உடனே போலீஸ் அமைச்சு அவங்களுடைய குறைகளை நிறைவேற்றி செய்த திமுக அரசு இது வந்து ஒரு பெரிய சாதனை. சோ அதாவது திமுகவுடைய தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து கொள்கை ரீதியா அவருடைய கடவுள் பக்தி இல்லாட்டாலும் கூட கடவுள் பக்தி மக்கள் எதை விரும்புகிறார்களோ அதை நாங்க செய்து தருவோம் அப்படின்னு அதுதான் சொல்றாங்க. அதுதான் மக்கள் விரும்புகிறார்கள். அதனாலதான் வந்து அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க, ஆமா உங்களுடைய ஒய்ஃப் வந்து கோயிலுக்கு அது வீட்டுலங்க. ஆமா இப்ப நான் ஒரு மாதிரி இருப்பேன், என் கணவர் ஒரு மாதிரி இருப்பார், என் பிள்ளைங்க ஒரு மாதிரி இருப்பாங்க. அதாவது வந்து கோயில் போற சுதந்திரங்கள், கோயில் கடவுளை தேர்ந்தெடுக்கிற சுதந்திரங்கள், இது எல்லாமே அவங்களோட தனி மனிதனுடைய சுதந்திரம். அது மட்டும் இதுல வந்து இல்லாம யாருமே தலையிடக்கூடாது. பெண்களுக்கான உரிமையை அங்க நிலைநாட்டினார். நிலைநாட்டினார். மனைவியா இருந்தாலும் அவங்களுடைய விருப்பத்தை நான் தலையிட முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த அது எத்தனையோ முறை பெண்களுக்கான சொல்லியிருக்காரு. உரிமையை ஆமா, நிலைநாட்டினார். அது பெரிய சொல்லியிருக்காரு. விஷயம். அதே போல இந்த 7 கிராமத்துடைய மக்களையும் வந்து சாமியை வந்து பார்க்க சொல்லி அனுமதி கொடுத்து உள்ள கூட்டு போய் போலீஸோட வந்து உள்ள கூட்டு போய் அவங்களுக்கு செய்த ஒரு தரிசனம் பெரிய கொடுத்து. தரிசனத்தை கொடுத்தது. அது ஒரு பெரிய வெற்றி. தளபதி வாழ்க, உண்மையிலேயே இதுதான் சொல்ல முடியும். இந்த விஷயத்தை வந்து இந்த விஷயத்துல தளபதி வாழ்க, தளபதி வாழ்க. அவர் இது கொள்கை வந்து வேற ஏதாவது இருந்தாலும் மக்களுக்காக நாங்க எதை வேணாலும் விட்டு கொடுப்போம். மக்கள் அரசுங்க, மக்கள் அரசு மக்களுக்கு என்ன தேவையோ செய்யறதா எங்க அரசு. அதனால மக்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சாரு எங்க தளபதி. அதுதான் சொல்றோம், இது மக்கள் அரசு. இங்க யாருமே ஜாதி மதம் பார்க்க முடியாது. அதுதான் சொல்றோம். மோடி வந்தாரா வரட்டும், பேசினாரா பேசட்டும், போனாரா போகட்டும், கை கோத்தாரா கை கோக்கட்டும், எது வேணாலும் பண்ணிட்டோம். எங்கள் மக்கள் அரசை யாரும் அசைக்க முடியாது. இதுதான். ஓகேம்மா, சிறப்பான நன்றி. செய்தி. நன்றி, வணக்கம்.